Hi friends, welcome to Up and Down Tamil. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமே உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை கொண்டு நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சு நீங்கள் நமக்கு அனுப்பலாம். அந்த வகையில் இன்றைக்கு அமையக்கூடிய புதிர்கள் அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அது ஒரு குறிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமே முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு குறிப்புகளாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முதல் எழுத்தும் குறிப்பாக கொடுக்கப்படும், மொத்த எழுத்துக்களும் கொடுக்கப்படும். அதையும் தாண்டி உங்களுக்கு அந்த புதிர் சார்ந்த ஒரு பொதுவான குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் வச்சு நீங்கள் எளிமையாகவே அந்த புதிர்க்கு வினாவுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. புதிர்களை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும், அப்புறம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இந்த வினாக்களுக்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா விடைகள், அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக நீங்கள் விடைகள் எழுதி அனுப்புங்க. வாங்க இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தான் தொடங்கக்கூடிய ஒரு சொல். அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு, கணவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எதிர்ச்சொல் அல்லது எதிர்ப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிர், அதற்கான குறிப்பு. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடங்கக்கூடிய எழுத்து, தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது. மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து மா. இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு, பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து மா, மொத்தம் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிருக்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக அமையக்கூடியது. இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, பொங்கல் பண்டிகையெல்லாம் வருது இல்லையா, பொங்கல் பண்டிகையெல்லாம் வரும்பொழுது பொங்கல் பானையில் நம்ம அரிசிலாம் போட்டு பொங்கல் பொங்குவோம். அந்த பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கும் பொழுது அந்த பொங்கல் பானையின் வாய் விளிம்பை சுற்றி இதை கட்டுவாங்க. அந்த 4 எழுத்து சொல் முதல் எழுத்து மா. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த புதிருக்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய அதே மா அப்படிங்கிற முதல் எழுத்து தான். மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐவகை நிலங்கள். அதில் மொத்தம் 5 நிலங்கள் இருக்கு இல்லையா, அதில் மையத்தில் வரக்கூடிய நிலத்தின் பெயர், நடுவில் வரக்கூடிய நிலத்தின் பெயர். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்துமா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடங்கக்கூடிய தொடக்க எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள்.
நமக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லாமல் போகிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போதைக்கு இது நம்ம சாப்பிடுவோம். காய்ச்சலுக்கெல்லாம் மருத்துவமனைக்கு போவோம், ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, ஊசி போட்டு மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் இதுவும் கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது. மொத்த 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், முதலெழுத்து மா. அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, ஆண், பெண், ஆண்கள், பெண்கள் இவங்க எல்லாரையும் சேர்த்து பொதுவான ஒரு பொதுச்சொல்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல்லு தான் இன்றைக்கு இந்த புதிருக்கான விடையா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது முதலெழுத்து மால தொடங்கக்கூடியது, மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே, இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே மா அப்படிங்கிறது தான் தொடக்க எழுத்து, மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான கூடுதலான ஒரு குறிப்பு, முன்பு காலத்துலலாம் ஒரு நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை இப்படி சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு கீழே யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அதே மாதிரி மந்திரிகள், குடிமக்கள் எல்லாமே உங்களுக்கு கீழே தான் வருவாங்க. மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், முதலெழுத்து மா. அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். அடுத்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நாம் முன்பு பார்த்ததை போன்றே அதே மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து, மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு, ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்தால் நமக்கு இது சூட்டுவாங்க. அதே போல் முன்பு காலத்துலலாம் அரசர்களுக்கிடையே போர் நடக்கும் இல்லையா, வெற்றி பெற்ற அரசர்களுக்கு இதை சூட்டுவாங்க. இந்த சொல்ல சொல்லலாம். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், முதலெழுத்து மா. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான புதிர்களாக தான் இருந்திருக்கும். ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் விடைகளை. இது போன்ற மேலும் ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.